சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பனா கோயிலுக்கு வா. வரேன். போவோம். எப்படி போறோமோ அப்படியே உன்னை கூட்டிட்டு வருவேன். என்னையெல்லாம் யாராலையும் அசைக்க முடியாது. நீ அசராம இருந்தா போதும். என்ன சொன்ன நீ? இல்ல, கோயிலுக்கு போறோம்னு பாட்டிக்கிட்டயும் அத்தைக்கிட்டயும் வந்து சொல்லுவா. சொல்றது என்ன? உன் லக்கேஜ் ரெடி பண்ணு. சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். நான் போய் என் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆஹா, நானே உன் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். என்ன நம்மள ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிட்டா? அவசரப்பட்டு நாம ஒத்துக்கிட்டோமோ? இதுக்கு பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி இருந்தா நம்மள மீறி என்ன நடந்துட போகுது. நம்ம கிளம்புவோம். அத்தை, பாட்டி பாட்டி, நாங்க 2 பேரும் அந்த ஜோசியர் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ரேவதி, பாத்தியா அவன் மகனை? நம்ம சொல்லி கூட கேட்கல, மீனா சொன்னதை கேட்டான் பாரு. பாட்டி, என்ன பாட்டி, காரியத்தை கெடுத்துறாதீங்க. நான் என்ன காரியத்துக்கு எடுத்தேன்? நீங்க கிளம்புறது எனக்கு சந்தோஷம் தான். சரி சரி, டைம் ஆச்சு, போலாம். டேய், ஏன்டா இப்படி அவசரப்படுற? நான் எங்க அவசரப்படுறேன்? நீங்க தான் ஆளாளுக்கு அவசரப்பட்டு என்ன கோயிலுக்கு போய் அனுப்பிச்சு விடுறீங்க. கோயிலுக்கு போகும்போது இப்படி எல்லாம் மூஞ்ச வச்சுக்கிட்டு போக கூடாதுடா. ஏன் சிரிச்ச மாதிரியே மூஞ்சி வச்சுக்கணும் சாமி சொல்லிச்சா? ஏ ராம், என்னையா அது? வெளியூர் போறீங்க, நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா போனா நாங்களும் இங்க சந்தோஷமா இருப்போம் இல்லையா? இது போதுமா? டேய், நீ கோயிலுக்கு போறேன்னு ஒத்துக்கிட்டதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்டா. சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாயா, போயிட்டு வா. டேய், சிரிச்சுக்கிட்டே போடா. போமா, நானே நம்பிக்கை இல்லாம போறேன். நீங்க அங்க போறது அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு அந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. நீங்க 2 பேரும் திரும்ப வரும்போது ஒன்னா 2 பேரும் சந்தோஷமா வரணும். என்னம்மா அப்படி பாக்குற? எல்லாமே உன் கையில தாமா இருக்கு. நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அவனை மட்டும் நீ விட்டுறாத. டைம் ஆயிடுச்சுமா. இன்னும் நம்ம பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கா? காரைக்குடி வரைக்கும் போகணுமா? இருட்டுறதுக்குள்ள போனா தானமா அந்த ஜோஷர் சொன்ன கோயில் எங்க தேடி கண்டுபிடிக்க முடியும்? வந்துட்டாடா. வந்துட்டா. மீனா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கோவில்ல என்ன வேண்டுதல் சொன்னாலும் அதை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிட்டு வாங்க. நிச்சயமா அத்தை, என் வேண்டுதலை முடிச்சிட்டு தான் நான் வருவேன். பாய்மா, வரேன் பாட்டி. சரி, வரேன் அத்தை, வரேன் பாட்டி. சரி. அம்மா தாயே, என் பேர பிள்ளைங்க வேண்டுதலோட உன்னை பார்க்க வராங்க. அவங்களுக்கு எந்த குறையும் வராம நீ தான் ஆத்தா பாத்துக்கணும். சாப்பாடு செஞ்சோன்னே வாசனை பிடிச்சிட்டு சமையல் கட்டுக்கே வந்துருவ. உனக்கு பிடிச்ச காளான் வாங்கி குருமா வச்சிருக்கேன்டா. வாசனை தெரு வரைக்கும் கூட போயிருக்கும். நீ இன்னும் சாப்பிட வராம என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் பேசிட்டே இருக்கேன், நீ சும்மாவே உட்காந்து இருக்க. வா, எஞ்சி வந்து சாப்பிடு வா. மாப்பிள்ள, சாப்பாடு செஞ்சுட்டேன், வாயா சாப்பிடலாம். சரி அத்தை. மாப்பிள்ள, அஞ்சலி எங்கேயோ ஊருக்கு போயிருக்கான்னு சாப்பிடாம கொள்ளாம இப்படியே வருத்தப்பட்டு உட்காந்துருக்காயா. சாப்பிட கூப்பிட்டு பார்த்துட்டேன், வரமாட்டேங்கிறாயா. நான் பாத்துக்கிறேன். கூகுள், மாமா, நீங்க நான் கீழே உட்காந்துருக்கீங்க. உட்கார்ற. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்கு? ஒண்ணும் இல்ல. அஞ்சலி வெளியூர் போயிருக்கா அதானே? அஞ்சலி வீட்ல இல்லன்னு எனக்கு தெரியாதா? அஞ்சலி வேலை விஷயமா ஏதோ வெளியூர் போயிருக்கா. இதுக்கேண்டா மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்க? நீ ஒன்னும் அஞ்சலிய பொண்ணு பார்த்து ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரல. சாமி வந்த மாதிரி நடிச்சு ஏமாத்தி அவளை கல்யாணம் பண்ணிருக்க. அந்த பொண்ணு தாலியை மதிக்காம இருந்திருந்தா அப்பவே தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருந்திருப்பா. நீ தப்பு பண்ணாலும் நீ கட்டின தாலியை மதிச்சு அந்த பொண்ணு அவ அப்பா வர வச்சு பேசினால
அவ அப்பாவே அந்த பொண்ணு கிட்ட இந்த வாழ்க்கை வேணானா தாலியை கட்டி வச்சுட்டு போன்னு சொன்னாருல்ல. ஆ, ஆ, அந்த பொண்ணு போச்சா? இல்லல்ல. அப்புறம் என்னடா நீ செஞ்ச வேலைக்கு அந்த பொண்ணு இவ்வளவு கூட கோவப்படலைன்னா எப்படிடா? உன்னை விட்டு போகாம வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லாம போதும் மாமா. அவ கழுத்துல தாலி கட்டுறேன்னு நீ சொல்லிட்டா கட்டின. உன்னை விட அந்த பொண்ணு எவ்வளவு பரவாயில்ல. அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியாம உனக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நீ தாலி கட்டிட்ட. அது தப்பா இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? அந்த பொண்ணு கோவம் தான் படும். அந்த பொண்ணு மனசு அமைதியாகிற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தான்டா இருக்கணும். இப்ப என்னடா உனக்கு? அஞ்சலி எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியணும். நான் அஞ்சலி அப்பா கிட்ட பேசுறேன். எங்க போறேன்னு உன்கிட்ட சொல்லலைனாலும் அவ அப்பா கிட்ட சொல்லிருப்பால. நான் கேட்டு சொல்றேன், நீ போய் பாத்துட்டு வா. சரியா? என்ன? பாத்தீங்களா மாப்ள, அஞ்சலிய பாத்துட்டு வான்னு சொன்னோன்னே அவன் மூஞ்சி எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க. டேய், அஞ்சலியை நீ பார்க்க போகும்போது நல்ல தெம்பா இருக்க வேணா? ஆமா. சாப்பிடாம இருந்தா எப்படிடா தெம்பா இருப்ப? நல்லா சாப்பிட்டு உடம்ப கின்னு வச்சிருக்க வேணா? வச்சுக்கணும் மாமா. சரி வா போய் சாப்பிடலாம். இப்ப வேணாம். இப்ப வேணாம். சரி அப்போ எனக்கு வேணாம். மாமா நீங்க நீ சாப்பிடலனா எனக்கு எதுக்குடா சாப்பாடு? எனக்கு வேணாம். வாங்க மாமா, நானும் வரேன். சாப்பிடலாம். அம்மா எடுத்து வைமா. மாமா வாங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா வாங்க மாமா. அம்மா வாங்க மாமா.